ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து மட்டன் ஈரல் கிரேவி எப்படி பண்ணணுன்றது தான் பார்க்க போகிறோம். இந்த மட்டன் ஈரலில் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து வந்து அதிகமாக இருக்கும். அதனால் நம்மளோட ரத்த அணுக்களை அதிகரிக்க இந்த ஆட்டு ஈரல் கிரேவி வந்து செஞ்சு கொடுப்பாங்க. ஆக்சுவலாக வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு உடம்பு தேத்துறதுக்காக இந்த ஈரலை சூப்போ இல்லை வறுவல் குழம்பு இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ இது வந்து எப்படி நம்ம கிரேவி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. இதுக்கு வந்து ஈரல் 1/4 கிலோ நாங்கள் எடுத்திருக்கோம். இதை வந்து மஞ்சள் போட்டு நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஈரல் மேலே பார்த்திங்கன்னா ஜவ்வு மாதிரி இருக்கும். அது வந்து சம்டைம்ஸ் கடையிலேயே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து கையை வச்சு எடுத்தோன்னாலே அது வந்துடும். அது எடுத்தால் தான் வந்து ஈரல் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் சமைச்சு சாப்பிடும்போது. வாணலியில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 சின்ன வெங்காயம் போல் பொடியை நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கிறோம். நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாயும் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்துருக்கோம். அது நல்லா வதங்கின விட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3/4 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு உப்பு மஞ்சள்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, இது கூட வந்து நம்ம ஈரலையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் சேர்த்து நீங்கள் வதக்கும் போது அந்த ஈரலில் இருக்கிற தண்ணி வந்து வெளியில் வந்துடும். அதுக்கு தான் நம்ம இது பண்ணுறோம். ஒரு 2 நிமிஷம் போல் நீங்கள் மூடி வச்சிங்கன்னா ஈரலில் இருக்க தண்ணிலாம் வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மசால் போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மூடி வச்சிட்டோம். தண்ணிலாம் விட்டுருக்கு. அந்த தண்ணிலாம் வந்து போகணும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி பொடியாக நறுக்குனதை சேர்த்துக்கோங்க. தக்காளியும் வந்து நல்லா மசியணும் உங்களுக்கு. மூடி வச்சிட்டிங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சிரும். இப்போ வந்து இதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. ஈரல் இப்போ வந்து வேக வைக்கணும். அது வந்து மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து ஈரல் வெந்துடும். ரொம்ப வெந்துடுச்சுன்னா ஈரல் வந்து ஒரு ஜவ்வு மாதிரி ஆகிடும், வழுத்துக்கும். அதனால் நீங்கள் வந்து மூடி வைக்காமல் ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் வந்து இதை இது பண்ணிடலாம். இப்போ வந்து நல்லா கொதி வந்தோடனே மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கடைசியாக சேர்த்து நீங்கள் கிளறிடுங்க. இப்போ வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே கடைசியாக நீங்கள் வந்து மல்லித்தழை சேர்த்துட்டு நீங்கள் வந்து இறக்கிடலாம். நம்மளோட சுவையான ஈரல் கிரேவி வந்து தயாராகிடுச்சு. இது வந்து நம்ம இட்லி தோசை அதுக்கெலாம் வந்து தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சுவையாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். நோட் பண்ண வேண்டிய ஒரே பாயிண்ட் என்னென்னா, ரொம்ப நேரம் நம்ம வந்து மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது ஈரலை. அப்போ தான் அது வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.